முழு பூசணிக்காய சோத்துல மறைச்ச கதை உங்களுக்கு தெரியுமா? தெரியலனா வாங்க சொல்றேன். ஒரு ஊர்ல ஒரு பெரிய பணக்காரர் இருந்தாரு. அவருக்கு பூசணிக்காய்னா ரொம்ப பிடிக்கும். ஒரு நாள் பக்கத்து வீட்டுக்காரன் தோட்டத்துல இருந்த பூசணிக்காயை திருடிட்டாரு. இது எல்லாருக்கும் தெரிஞ்சு போய் அவரை பூசணிக்காய் திருடைன்னு அவரை கூட ஆரம்பிச்சிட்டாங்க. இது நடந்து ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் அந்த வீட்டுல அவரோட பேரை இருந்தாரு. அந்த ஊருக்கு யாராவது அட்ரஸ் கேட்டு வந்தாலும் அந்த பூசணிக்காய் திருட வீடு இருக்குல்ல அதுக்கு பேக் சைடு, இந்த பூசணிக்காய் திருட வீடு இருக்குல்ல அதுக்கு பக்கத்து வீடு, இந்த மாதிரி சொல்லி அந்த பூசணிக்காய் திருடுங்கிறது ஒரு பெரிய லேண்ட்மார்க் ஆகி போச்சு. அவருக்கு இந்த பூசணிக்காய் திருடுன்றது ரொம்ப அவமானமா இருந்தது. இதை எப்படி போக்குறதுன்னு தெரியாம ஒரு சாமியார் கிட்ட போய் ஐடியா கேட்டிருக்காரு. அந்த சாமியாரும் நீ டெய்லி ஒரு 100 பேருக்கு சாப்பாடு போடு, இந்த பேரு தானா மாறிடும் அப்படின்னு சொல்றாரு. இவரும் வீட்டுக்கு டெய்லி ஒரு 100 பேருக்கு சாப்பாடு போடுறாரு. இது மாதிரி ஒரு மாசம் 2 மாசம் இந்த மாதிரி சாப்பாடு போட்டுக்கிட்டே இருந்தாரு. கொஞ்ச நாள் கழிச்சு பாத்தீங்கன்னா அந்த பூசணிக்காய் திருட வீடு அப்படிங்கிற பேரு மாறி டெய்லி சோறு போடு வரல அந்த வீடுங்க, டெய்லி சோறு போடு வரல இந்த வீடுங்க அப்படின்னு சொல்லி பூசணிக்காய் திருட வீடு அப்படிங்கிற பேரு மறைஞ்சு டெய்லி சோறு போடுற வீடு அப்படின்னு புது லேண்ட்மார்க் ஆயிடுச்சுங்க. இதுதாங்க முழு பூசணிக்காய சோத்துல மறைச்ச கதை.